திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகினுக்கு அணியாம் ராமநாதபுரத்து உயர் நரை வாவியின் குணபால் மலர் நிறை வனத்தில் சிவத்துரு நிட்டை மருவி மெய்யொருவே, வேதாந்தத்து இலகிய பொருளால் வானமாய் நிறையும் எந்தையே, எனது பந்தமும் போய் நிலையுற எனது திருவருள் அளிப்பாய் நின்மலானந்தமே போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக இன்று தொடங்கி சில வகுப்புகள் தாய்மான சுவாமிகள் அருளி செய்த பாயப்புலி என்கிற நூற்பகுதியை நாம் நேரலையிலே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு நம்முடைய ராமநாதன் துபாய் அவர்கள் நல்லாதரவு நல்கி இருக்கின்றார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சிறப்பாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயுமானவர் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சித்தாந்த சைவத்தை நல்லுலகிலே சிறப்பாக பரவச் செய்ததற்காக பெருங்கருணை பேரானந்த பொருளால் வருவிக்க உற்றவர், கடும் துறவு மேற்கொண்டவர். மணிவாசக பெருமான், மணிவாசக திருவாதவூர் அடிகள் என்று போற்றப்பெறுவது போலவே தாயுமானவரும் தாயுமானவ அடிகள் என்று போற்றப்பெறுகின்றார். இந்த அடிகள் என்கிற இந்த ஒரு சொல்லாட்சி மிகச்சிறந்த ஒரு அருள் நிலையை குறிக்கும். அப்பர் அடிகள் இது இந்த கடுந்துறவு மேற்கொண்டவர்களுக்கு சன்மார்க்கத்திலே திளைத்து நிற்கின்ற பெருமக்களுக்கு இந்த அடிகள் என்கிற சிறப்பு பெயர் இணைந்திருக்கும். இந்த தொடர் அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய தாய்மானவருக்கு இந்த அடிகள் பட்டத்தை, இந்த அடிகள் என்ற தொடரை சைவ பெருமக்கள் எல்லாம் வழங்கி மகிழ்ந்து போற்றுகின்றனர். சுவாமிகளுடைய பல்வேறு
நிலைகளிலே அவர் நமக்கு தந்திருக்கின்ற செய்திகள் எல்லாம் அடிப்படையாக சிவபெருமானுடைய திருவருளை இந்த உயிர் பெற வேண்டும், இந்த பிறப்பிலேயே பெற வேண்டும், இப்பிறப்பை விட்டுவிடக்கூடாது, நமக்கு நீர் பூசுகின்ற பிறப்பாக இது அமைந்திருக்கிறது, சைவம் போற்றுகின்ற பகுதியில் நமக்கு பிறப்பு அமைந்திருக்கிறது, சைவத்தை போதிக்கின்ற அருளாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலிலே நம்மை தருவித்திருக்கிறது இந்த பிறப்பு. இந்த பிறப்பு எவ்வளோ சிறப்பு! அதனால தான் இந்த பிறப்பை வணங்குவாம்னாரு சேக்கிழார் பெருமான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசரடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இந்த பிறப்பு உய்வை தந்து விடுகிற பிறப்பாக போனதினாலே, அந்த உய்வு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குவதினாலே கிடைக்கின்ற பெருமையினாலே இந்த பிறப்பை நான் வணங்குகிறேன் என்று கூறுகிறார். அப்படி ஒவ்வொருவரும் இந்த பிறப்பை வணங்குவதற்குரிய பிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாரும் என்ன ரொம்ப சலிச்சுக்கிறாங்க இல்லையா? ஏன் தான் சாமி நம்மளை படைச்சானோ, ஏன் தான் நம்ம பிறந்தோமோ, ஏன் தான் இவ்வளவு துன்பமோ என்று நம்முடைய பிறப்பை எவ்ரிடே வி ஆர் கர்சிங், நம்ம திட்டிக்கொண்டே இருக்கிறோம், சபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிறப்பு ஏன் வந்தது இப்படி? ஆனால் சிலரோ இந்த பிறப்பு ஆகா என்று போற்றும் வண்ணமாக குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும். ஒவ்வொருத்தருக்கு இந்த பிறவியை இனிமையான பிறவியாகவும் இன்பமுள்ள பிறப்பாகவும் சிறப்பான பிறப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்குரிய அந்த சூட்சமத்தை அறிந்து மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அதைத்தான் வலியுறுத்துகிறார் தாய்மான வடிகளும். அவருடைய பாடல்கள் தனிச்சிறப்பு. இந்த பாடல்களுடைய அருமை எண்ணில் அடங்காது. இந்த பாடல்களை பாடுகின்றவர்கள் உள்ள முருகி கண்ணீர் பெருக்குவார்கள். கரையாத மனமும் கரைந்து போகும். அப்படி உள்ளத்தை உருக்குவதாக இந்த அமைந்த பாடல்களை நாம் கொண்டு நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக என்று சொன்னது போல நம்முடைய உள்ளத்தை கரைத்து கொள்ள வேண்டும். ஆனால் தாய்மானவர் தன்னுடைய பாடல்களை பற்றி என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்கள்? இது மிக மிக உயர்ந்த பாடல்கள். அப்படியா? ஆனால் அவர் சொல்லிக் கொள்ளுகிற விதத்தை பாருங்கள், ரொம்ப சிறப்பாக அந்த பாடல்களை பற்றி சொல்லுகிறார். ஒரு பாட்டு சித்தர்கணம்னு ஒரு பகுதி அருளி செய்திருக்கிறார். அந்த சித்தர்கணத்தில் ஒரு பாட்டு சொல்கிறார். கண்ணல் அமுதனவும் முக்கணிகனவும் வாயூறு கண்டனவும் அடியெடுத்து கடவுளர்கள் தந்தது அல அழுது அழுது பேய் போல் கருத்தில் எழுகின்றதெல்லாம் என்னது அறிவு அறியாமையில் என்னது அறிவு அறியாமை என்னும் இரு பகுதியால் ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் பகராது உலகம் ஆராமை மேலிருட்டிருத்தலால் இத்தமிழையே சொன்னவன் யாவனவன்
முத்தி சித்திகளெல்லாம் தோய்ந்த நெறியே படிந்தீர் சொல்லுமென அவர் நீங்கள் சொன்ன வயிற் சிறிது சோய்ந்த குணசாந்தன் எனவே மின்னல் பெறவே சொல்ல அச்சொல் கேட்டடிபி மனம் விகசிப்பது என்னாலோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே. நான் இந்த பாடல்கள்லாம் பாடினேன். இந்த பாடல்கள்லாம் அருளாளர்கள் அருளி செய்த பாடல்கள் என்பது போல நினைத்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? கண்ணெல்லாம் அமுதனவும் கருப்பஞ்சாறு போல சுவை, முக்கனி எனவும் மாப்பலா வாழை என்று சொல்லக்கூடிய 3 கனிகளின் சுவை, வாயூறு கற்கண்டு எனவும் கண்டனவும், வாயு ஊரும் சொன்னாலே கல்கண்டுன்னு சொன்னாலே வாயு ஊறுகின்ற அந்த கண்டின் சுவை, கல்கண்டின் சுவை எனவும் இந்த தமிழ் இனிக்கும்படியாக ஈசன் அருளாளர்களுக்கு அடியெடுத்து கொடுத்திருக்கிறான். எனக்கு அப்படி எடுத்து கொடுக்கல, அடியார்களுக்கு அடியெடுத்து கொடுத்திருக்கிறான். மெய்கண்ட தேவநாயனாருக்கு வெண்ணெய்நல்லூரில் கல்லால் நிழல் மலை வில்லார் அருளியன்னு எடுத்து கொடுத்தான். அங்கே அவர் பாடினார். பிள்ளையார் எடுத்து கொடுத்தது அது. அருணகிரிநாதர் பாட எத்தனிக்கிற பொழுது முத்தை தரு என்று அடியெடுத்து தந்தவன் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, கந்தபுராணம் பாடுவதற்காக கச்சியப்பர் முனைந்து நின்ற பொழுது இறைவன் திருவருளால் அதில் திகடச்சக்கரம் என்று அடியெடுத்து தந்தவன் குமரக்கோட்ட முருகன். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை பாட அடியெடுத்து கொடுத்தான் தியாகேசன். சிதம்பரத்து நடராஜ பெருமானோ சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று அடியெடுத்து கொடுத்தார். இப்படி அருளாளர்களுக்கெல்லாம் அடியெடுத்து கொடுத்தாரே, அதுபோலவா எனக்கு அடியெடுத்து கொடுத்தார்? இல்லை. நான் இந்த பாடல்களை எப்படி பாடினேன் தெரியுமா? அழுது 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 பேய் போல் அழுது, அழுதுனாரு, அழுது ரெட்டிப்பு, அழுது எப்படி? பேய் போல் அழுது, பேய் போல அழுத, அழுது அழுது பாடின பாட்டு இதுட்ட. உங்களுக்கு அழுக வராமல் போகுமா? பேய் போல் அழுது அழுது என்னது அறியாமை அறிவென்னும் இரு பகுதியால் ஈட்டு தமிழ். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடங்கிற மாதிரி அறிவும் அறியாமையும் என்கிட்டே தான் இருக்கு. இந்த அறிவுக்கும் அறியாமையும் கொண்டு இருக்கிற நான் இந்த இரண்டுக்கும் இடையில, உணர்வுக்கும் உணர்வின்மைக்கும் இடையில பாடின தமிழ் தான் இந்த தமிழ். இந்த தமிழ் பாடல்கள் நான் ஞானம் பெற்று பாடினேன் என்று நான் சொல்லிக்கொள்ள மாட்டேன். எனது அறிவு அறியாமை என்னும் இரு பகுதியால் ஈட்டு தமிழ். என் தமிழுக்கு, ஆனால் என்னுடைய தமிழுக்கு இன்னல் பகராது. இந்த உலகமானது இன்னல் பகராது, இதுக்கு குற்றம் சொல்லாது. ஏன் தெரியுமா? இந்த தமிழை பாடுகிறவர்கள் கண்களிலே கண்ணீர் பெருகுகிறதா, கண்ணீர் வருகிறதா. என் தமிழனுக்கு இன்னல் பகராது உலகம் ஆறாமை மேலிட்டிருத்தலால். யார் ஏற்றுனான்னு சொல்லாம இந்த பாடலை தந்தா, இந்த பாடலை பாடுகின்றவர்கள் கண்களிலே கண்ணீர் பெருகுகிறதாம். ஆறாமை மேலிட்டிருத்தலால் அப்படியே அவர்களுக்கு அன்பு பெருகுகிறது. இது ஒன்று சொல்லுகிறார் சுவாமி, என்னுடைய தமிழை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு
சிவபெருமான் மேலே அன்பு பெருகும். அன்பை மேலும் மேலும் பெருக்குவதற்கு இந்த தமிழ் உதவும் என்று குறிப்பிடுகிறார். இன்னல் பகராது உலகம் ஆறாமை, ஆறாமைன்னு அன்பு மேலிட்டிருத்தலால் இத்தமிழையே. அப்படி அவர்கள் பாடி அந்த அன்பு மிகுவிக்கிற இப்பாடல்கள் யார் பாடியது, இது யார் செய்தது என்று கேட்டால் சித்தர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், புத்தி முத்தி சித்திகளெல்லாம் இந்த நெறியே படித்தீர். சித்தி முத்திகளெல்லாம் திகழ்ந்து விளங்குகின்ற சித்தர்கள் பெருமாக்களே, அப்படி உங்களிடம் யாராவது இந்த பாடல்களை செய்தவர்கள் யார் என்று வினவுவீர்களே, ஆனால் அப்படி அவரை பற்றி நீங்கள் சொன்னதிலே இவன் சாந்த குணம் தோய்ந்தவன் என, அவர் நீங்கள் சொன்னவையில் சிறிது தோய்ந்த குணசாந்தன், இவன் சாந்த குணம் வாய்ந்தவன் என்று நீங்கள் சொன்னால் அதை கேட்டு என் மனம் மகிழும். அந்த மகிழுகின்ற நாள் என்னாலோ என்று சுவாமிகள் குறிப்பிடுகிறார். பல விஷயங்கள் இதில் நமக்கு தெளிவாகிறது. தாய்மானவருடைய பாடல்கள் நமக்கு உள்ளத்தை உருக்குகிறது, அன்பை பெருக்குகிறது, கண்ணீரை வரவழைக்கிறது. அப்படி இந்த பாடல்கள் செய்வதற்கு நம்முடைய குணமானது சாந்த குணமாக இருக்க வேண்டும். ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்கள் பயப்பட்டு கிடக்கிற இந்த ஆன்மா, இந்த 3 குணங்களிலே குணசாந்தன் எனவே மின்னல் பெறவே, அந்த ஒளிமிக்க புகழ் பெற வேண்டும். நம்மையும் சாந்த குணம் உடையவர்கள் என்று சொல்ல வேண்டும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக குணவரும் ஒன்றும் திருந்து சாத்துவீகமே ஆக இந்துவாழ் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சாந்த குணங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாட்டிற்கும் ஈசனுடைய வழிபாட்டிற்கும் மிக மிக தொடர்பு உடையது சாந்த குணம். மனம் நம்பயப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் நாம் சாந்தமாக இருப்பது. சாந்தமாக இருப்பது என்பது எல்லோரும் நீங்கிய பிறகு நாம் சாந்தமாக இருப்பதல்ல, எல்லோரும் இருக்கிற பொழுதே சாந்தமாக இருப்பது. சாந்தமாக இருப்பது என்று சொல்லுவது நம்முடைய ராஜசத்தையும் தாமசத்தையும் கிளர்ந்து விடுகிற செயல்கள்தான் நம்மை சுற்றி நிகழும். அதுதான் இயல்பு, இயற்கையும் அதுதான். இந்த இயற்கைக்கு மாறாக இந்த 2 குணங்களையும் தூண்டுகின்ற அந்த செயல்களின் பயப்படாமல் மனமானது சாந்தத்தையே பற்றி இருக்குமானால் அது இறைவனிடம் மிகச் சுலபமாக சென்று விடுகிறது. எனவே மனதை நாம் இறைவனிடம் செலுத்த வேண்டும். ரொம்ப பேர் கேட்குறாங்க, மனம் சொன்ன மாதிரி கேட்க மாட்டேங்குது, மனம் லயிக்க மாட்டேங்குது, மனம் ஈடுபட மாட்டேங்குது என்றெல்லாம் கேட்கிறார்கள். இதற்கு சாமி சொல்லுகிற அந்த வழி பாருங்க, தோய்ந்த குணசாந்தன் எனவே நிற்கணும். அப்படித்தான் அந்த பாடல்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தோய்ந்த குணசாந்தன் எனவே மின்னல் பெறவே சொல்ல என்று சொல்லுகிறார். மின்னல் பெறவே, மின்னல் என்று அந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறது. அது கொஞ்சம் பிரகாசம் உண்டான புகழ், ஒளிமிக்க புகழ், மின்னல் போல. இந்த பாட்டை எழுதுனது யார் தெரியுமா? யார் தெரியும்? தாய்மானவன் ஒருத்தர், நல்ல துறவெல்லாம் கொண்டு இருக்கான். அவன் திருச்சிரபுரத்தை சேர்ந்தவன், எப்பொழுதும் சிவபெருமான் மேலே பக்தி கொண்டவன். இதெல்லாம் இவரை பற்றி சொல்லுகிற பொழுது, இப்படி சொன்னார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய மனம் மிகுந்து மகிழ்ந்து போகாதான். இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறவர்கள் அவன் தோய்ந்த சாந்த குணமுடையவன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது
அதை கேட்டு எனக்கு சாந்த குணம் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லுவார்களானால் அதுதான் நான் மனம் மகிழ்கின்ற நாள். அப்படி சொல்ல வேண்டும். நம்ம இப்படி சொல்லணும். அவர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாருங்க, அவர் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாருங்க, அவர் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடுவாருங்க. ஆன்மீகத்திலேயே பார்க்கிறோம், ரொம்ப பக்திமயமாக இருக்கிறவர்கள் கூட பொறுமை இழந்து போய் அந்த சாந்த குணத்தை நழுவ விட்டு விடுகிறார்கள். எனவே ஆன்மீகத்தில் சாந்த குணம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையும் சாந்தமும் நிதானமும் ரொம்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெலுங்கு தெரியாது, சொல்ல கேள்வி. அதாவது சாந்தம் இல்லை என்று சொன்னால் சௌக்கியமும் இல்லை என்று அதை பொதுவாக அதை சொல்லுவார்கள். அப்போ இந்த சாந்த குணம் என்று சொல்லக்கூடியதை பழகிக்கொள்ள, அந்த சாந்த குணத்தை தரக்கூடியவை நம்முடைய தாய்மானவடிகள் பாடல்கள். அதுதான் இங்கே நாம் சிறப்பாக பார்க்க வேண்டும். எனவே அதை சொல்லுகிறார். நான் இந்த பாடல்களை எல்லாம் இப்போ சொல்லுவாங்களா, சொல்லுங்க தாம் பாட்டை யாராவது அரியெடுத்து கொடுத்து இவர் பாட ஆரம்பித்தார் அப்படிலாம் ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னுட்டு. அப்படிலாம் இல்லைப்பா, என் பாட்டு அந்த மாதிரிலாம் நானே அழுது 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 எடுத்தது. சாமியை நிறைய பேர்த்துக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, எனக்கு நீ அழுது எடுத்துக்கொண்டார். நான் அழுது அழுது தான்ப்பா எடுத்தேன். பேய் போல் அழுது அழுது கருத்தில் எழுகின்ற எல்லாம், என்னுடைய கருத்தில் தோன்றுகின்றது எல்லாவற்றையும் பெருமான் மேல் காட்டுகிற அன்பாக இருக்கட்டும், அல்லது பெருமானை நான் சென்று சேருவதற்குரிய உபாயங்களை அறிவதன் பொருட்டாக இருக்கட்டும், அல்லது அருளாளர்களை பற்றி நான் மகிழ்ந்து சொன்னதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே என் கருத்தில் எழுகின்ற எல்லாம், அந்த கருத்தில் எழுகிற பொழுது நான் சாந்த குணத்திலே இருந்தேன். நாம் சாந்தமாக இருக்கிற பொழுது நமக்கு எழுகின்ற அந்த கருத்துக்கள் அது இறைவனை சார்ந்தவையாக இருக்கும். இன்னும் அடிப்படையாக சொல்லுகிறேன், இப்போ திருவருள் கூட்டத்தான் இது நிகழ்கிறது என்று நாம் நினைக்கிறோம். எது நடந்தாலும் இது திருவருள் கூட்டம் நடந்தது. இங்கேயோ ஒரு இடத்துக்கு போனார், ஒருத்தர் பேசினார், இவர் அவர்கிட்ட பேசினார், அவர் உடனே இவர் திட்டினார், இவர் அவரை திட்டினார், ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவர் இவரை பிடிச்சி தள்ளி விட்டார், அவர் அவரை பிடிச்சி தள்ளி விட்டார், எல்லாம் எழுந்திருச்சாங்க. அப்புறம் ஒரு மாதிரி எல்லோரும் பிரித்து விட்டாங்க. அப்புறம் இவர் வந்துட்டார், என்னப்பா ஆச்சுன்னார். எல்லாம் திருவருள், என்ன செய்கிறது, இது திருவருள், அது இது எப்படி திருவருளா? யாரையாவது ஏமாத்த பார்க்கறது, அவன் முழிச்சுக்குவான், முழிச்சுக்கிட்டு இல்லைங்க வேண்டாங்க, எல்லாம் திருவருள், என்ன பண்ணுறது அப்படின்னா இது இப்படி சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் திருவருள் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏமாற்றிக்கூடாது, புறத்தியாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. திருவருளால் நீ அப்போ சாத்த குணத்தில் இருந்தியா? யோசிச்சுட்டே அதான், நீ ராஜசத்தில் இருந்தியா தாமசத்தில் இருந்தியா அப்படிங்கிறது, சாந்த குணத்தில் இருந்தியா, அதுதானே ரொம்ப முக்கியம். அதை இங்கே இந்த பாடலில் ரொம்ப உறுதியாக எடுத்து சொல்லுகிறார். ஒருவர் ஏசுகிறார், திட்டுகிறார் என்கிற பொழுது அந்த ஏச்சையும் பேச்சையும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்திலே சாந்த குணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ராஜச குணத்தில் பதில் வந்துடும். அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து, அவர் எவ்வளோ கடுமையாகவும் கொடுமையாகவும் சொன்னாரோ அதை விட கொடுமையாகவும் கடுமையாகவும் நாம் வார்த்தைகளை தேடி பிடிச்சி அதை சொல்லிவிட்டு திருவருள்டா இது எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நான் இந்த இடத்துல இதை குறிப்பிடுகிறேன்.
அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறாரு, எனக்கு அறிவு இருக்குது, அறியாமையும் இருக்குது, 2 உணர்வும் இருந்தது. உணர்வு என்னவோ ஞானம் ஞானமின்மைங்கிற 2க்கு நடுவில் தான் இந்த தமிழ் பான். ஆனால் குணம் மட்டும் எனக்கு சாந்த குணம் தான் இருந்ததுங்கிறார். இது ஒரு ஆய்வுக்குரிய பகுதி. இதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த ஆய்வுக்குரிய இந்த தன்மையை நம்முடைய தாய்மானவடிகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே என்னது அறிவு அறியாமை என்னும் அறியாமை என்னும் 2 பகுதியால் 8 தமிழ் என் தமிழினுக்கு இன்னல் பகராது உலகம் ஆறாமை மேலிட்டிருத்தலால். சாந்தத்திலே விளைகின்ற அந்த அன்புதான் சிறந்த அன்பு. அந்த அன்பை இந்த தமிழ் மேற்கொண்டு இருக்கிறது என்று சொன்னதினாலே இத்தமிழையே, அதாவது தாய்மான அடிகள் பாடல்களையே, என் தமிழினுக்கு இத்தமிழையே அப்படி என்று சொல்லுகிறார். இதை விட சிறப்பான ஒரு பாடல், அவருடைய பாடல்களை பற்றிய ஒரு விமர்சனம் மற்றவங்க தர வேண்டாம், சாமியே தருகிறார். அதில் நாம் பெறுகிறோம், பல விஷயங்களை பெறுகிறோம். என்ன அற்புதமாக பாடியிருக்காங்க. நிறுத்தி நிதானமாக அன்போடு யோசித்து சாந்த குணத்தோட இந்த பாடல்களை நாம் சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக நமக்கு இப்போ ஒரு இந்த செய்திகளை பாருங்களேன். சாந்த குணம் மேலிடுவதற்காக இதை பாடணும், இதை பாடுகிற பொழுது சாந்த குணம் மேலிட்டு இருக்கணும். ஒன்றுக்கொன்று தொடர்புடையதை நாம் சிந்திக்கணும். நம்முடைய இந்த பாடல்னு இல்லை, நம்முடைய திருமுறை பாடல்கள் எல்லாவற்றையுமே அதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி முதல்ல சொன்ன பாட்டை கூட நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகையினாலே அன்போடு பாடணும். அந்த அன்பு சாந்தத்தில் விளைந்த அன்பாக இருக்க வேண்டும். அது இன்னும் பெருகுவதற்காக ஆறாமை மேலிடுதல், அந்த அன்புதான் முளைத்து நிற்க வேண்டும். ஒரு பாடலை நான் பாடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதில் எது மேலிட்டு இருக்க வேண்டும்? இசையா, தாளமா, அல்லது சுதியா, அல்லது அந்த பாடலினுடைய சொற்பெருமையா, உச்சரிப்பா, எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேலே ஆறாமை மேலிட்டு இருக்கணும், அன்பு மேலிடும். அன்பு என்கிற ஒன்று தான் எல்லாவற்றையும் கீழே அடைக்கணும். அதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே எந்த பாடல்களை சொன்னாலும் தங்களுடைய பாடல்களில் அன்பு மேலிட்டினால், மணிவாசகர் சொல்றாரு, அன்பே பொய்யுங்கிறார். இதெல்லாம் ஒரு அன்பா? ஆகையினாலே இந்த தாய்மானவடிகள் பாடல்களினுடைய அந்த உயர்வையும் அந்த அடிப்படை உண்மைகளையும் சுவாமிகளே தன்னுடைய திருவாக்காலே சொல்லியிருக்கிறார் என்கிற பொழுது அந்த பாடல்களின் சிறப்பை எப்படி சொல்வது? அவருடைய பெரியம்மா பிள்ளை அருளைய பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் தான் இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் சுவாமி சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறார். அப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அருளாளர்கள் உட்கார்ந்து எழுத மாட்டாங்க. திருவாசகம் எங்கேயாவது போயிட போகுதுன்னு சிவபெருமான் வந்து உட்கார்ந்து எழுதிக்கிட்டாரு. அப்படி அருளாளர்கள் பாடல்கள் எல்லாம் அவர்கள் சம்பந்த சரணாலயர் அவருக்கு எழுதினார். அது மாதிரி அப்பருக்கு ஒருத்தர் எழுதியிருப்பார், சுந்தரருக்கு ஒருத்தர் எழுதியிருப்பார். இவங்கெல்லாம் உட்கார்ந்து எழுத மாட்டாங்க. ஒரு தடவை கேட்டாலே அந்த பாடலை சொல்லக்கூடிய வல்லமை அந்த காலத்திலே எல்லா தமிழ் மக்களுக்கும் இருந்திருக்கிறது. அப்படித்தான் அவர் அருகிலே இருந்து அந்த பாடலை சொல்லுகிற பொழுது அருளைய பிள்ளை சிறந்த ஒரு அடியாராக
தாய்மான அடிகளுக்கு அடியாராக விளங்கி இருந்திருக்கிறார். அதனால ஓய்வும் பெற்றார். சிவத்தை சார்ந்து ஓய்வு பெறுவது என்பதை விட சிவனடியாரை சார்ந்திருந்து ஓய்வு பெறுவது என்பது ஒரு தீர்க்கமானது, நிச்சயமானது. அதனால தான் இந்த அடியார் சிறப்புன்னு 12ஆம் திருமுறையை நமக்கு அமைத்திருக்கிறார்கள். கண்கூடாக நம்முடைய பக்தி சாமியிடம் சென்று சேர்கிறது என்பதற்கு நிதர்சனமாக விளங்குவது அடியாருக்கு செய்வது தான். அடியாரோடு இருத்தல், அடியாரோடு சேர்ந்து இருத்தல், அடியாருக்கு தொண்டு புரிதல். இது அருளைய பிள்ளை தாய்மான அடிகளை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே இல்லை. அப்படி ஒரு சிறப்பு. அவர் அதை எழுதியதினாலே நமக்கு இந்த பாடல்கள் கிடைத்தன. இந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் சாமி பாடுகிற பொழுது உள்ள முருகி பாடினேன், அழுதழுது பாடினேன் என்று சொல்லுகிறார். அவர் பாடின பகுதிகளில் உடல் பொய்யுறவு என்கிற பகுதியை நம்முடைய கமலவிநாயகர் சத் சங்கம் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக மிகச்சிறப்பாக 80 பகுதிகளுக்கு மேலே அதனை செய்தது. இப்பொழுதும் நம்முடைய அன்பிற்குரிய துபாய் ராமநாதன் அவர்கள் இந்த தொடரை செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்திருக்கிறார்கள். இந்த தொடரிலே நாம் சிறப்பாக தொடங்குகிறோம். பாயப்புலி என்று சொல்லக்கூடிய பகுதியாக இது அமைகிறது. இதில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 59 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 59 பாடல்களும் அற்புதமாக செய்திருக்கிறார் சாமி. பல்வேறு செய்திகள் அதில் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிற அந்த தேன் வழிகிறது. நீங்கள் மொண்டு குடித்தாலும் சரி, அள்ளி குடித்தாலும் சரி, இல்லை நமக்கு நக்கித்தான் சாப்பிட்டு பழக்கம் அவ்வளோதான் முடியும் என்று சொன்னாலும் அப்படி குடித்தாலும் சரி. என்ன இப்போ நான்லாம் அப்படித்தான். என்னாலெல்லாம் அள்ளியோ மொண்டோ குடிக்கிற அளவுக்கு இல்லாத நாய் போன்றவன், நக்கித்தான் குடிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, ஆறு நிறைய தண்ணி ஓடுனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கிறது. ஏன் சொல்கிறாங்கன்னா, கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய கருணை பெருக்கு எவ்வளோதான் பெருகி ஒன்றாலும் அது மொண்டோ அள்ளியோ குடிக்க முடியாதுங்கிறதுனால அருளாளர்கள் தன்னை நாயின்னு சொல்லிக்குவாங்க. நாயின்னா நாய் எவ்வளோ போனாலும் அது மொண்டு குடிக்காது, நக்கித்தான் குடிக்கும். அவ்வளோதான் முடியும். இந்த ஆன்மாவுக்கும் அப்படித்தான். அது பெருங்கடல் பேரருள் வெள்ளம். அப்படி பேரருள் வெள்ளமாக விளங்குகிற இந்த சிறப்பு என்னன்னு சொல்லுகிறது, அது இந்த பாயப்புலியிலேயும் இருக்கிறது. இப்போ நாம் இன்றைய தினம் அந்த பகுதியை நாம் தொடங்குகிறோம். அப்படி தொடங்குகிற பொழுது முதல் பாடலிலிருந்து நாம் இங்கே ஆரம்பிக்கிறோம். பாயப்புலி இது கட்டளை கலித்துறையில் அமைத்திருக்கிறார். பாயப்புலி முனம் மான்கன்றை காட்டும் படி அகிலமாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ. பாயப்புலி முனம் மான்கன்றை காட்டும்படி அகிலமாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ. நீ எப்படி வகுத்தாலும் நன்றே, நின் பெருங்கருணை தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. தாய் ஒத்து அடியர்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. பாயப்புலி முனம்மான்கன்றை காட்டும்படி. இந்த கானகத்திலே மானுக்கு ஒரு குணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை இங்கே சாமியும் குறிப்பிடுகிறார். என்னன்னு கேட்டால், அந்த மான்கிறது இப்போ நம்முடைய சைவ சித்தாந்தத்திலேயும் மான் என்பது
பிரகிருதி மாயையைத்தான் குறிக்கும். பிரகிருதி மாயையை மான் குறிக்கும். அப்படி கருவில் இருந்து பிறந்தவள் என்கிறதுனால தான் வள்ளி மான் வயிற்றில் பிறந்ததாக கந்த புராணத்தில் வரும். மான் வயிற்றில் பிறந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, வள்ளி மட்டும்தான் கருவில் இருந்து பிறப்பாள், தெய்வயானை இல்லை. ஒரு மானோட வயிற்றில் கருவில் இருந்து பஞ்சபூத தொடர்பு ஏற்பட்டு சப்ததாதுக்களாலான. ஏன்னா வள்ளிங்கிறவ ஆன்மா. நம்முடைய ஆன்மாவை ஈசன் எப்படி ஆட்கொள்ளுகிறான் என்பதை காட்டுவதற்காக அந்த பகுதி அமைந்திருக்கிறது. போய் எப்படி அந்த ஆன்மாவை ஆட்கொள்ளுகிறான், அது நான் கந்தபுராணம் பேசியிருக்கேன், அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே அவளை வள்ளியை ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தியில் 3 சக்திகளை ஒரு சக்தியாக சொல்லக்கூடாது. சுவாமிக்கு திருவருட் சக்தியாக தெய்வ யானையை சொல்லலாம். ஈசனுக்கு சொல்லுவது போல திருவருட் சக்தியாக சொல்லலாம். வள்ளியை எப்படி சொல்லக்கூடாது. ஆகையினாலே இந்த 3 சக்திகளும் சேர்ந்தது கையில் இருக்கிற வேல் தான். அது வெறும் ஞானசக்தி என்பார்கள், இல்லை. அது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுகிறது போல அந்த 3ம் சேர்ந்தது. இச்சை ஞானக்கிரியைன்னு பிரிஞ்சு இருந்தது சூலம் சிவபெருமான்ட்ட, அது ஒன்றா சேர்ந்தது முருகப்பெருமான்ட்ட வேல் வடிவத்தில் இருக்கு. ஆகையினாலே இந்த வள்ளி என்கிறவள் மான் வயிற்றிலே பிறந்தாள். ஆகையினாலே பாயப்புலி முனம் மான் கன்றை காட்டும். பாயப்புலிங்கிறது எப்படி பிரிச்சுக்கணும்னா, பாய் அப்புலி, பாய்கின்ற அப்புலியின் முன்பாக மான் என்ன செய்ய வேண்டும்? அந்த புலி பாய்ந்து வருகிறது. பாய்ந்து வருகிற புலிக்கு இந்த மான் தன்னுடைய கன்றை காட்டிவிட்டு தான் தப்பித்து விடுகிறது. இது இந்த உலக இயல்பில் இது வேகமாக ஓடிவிடும், கன்று வேகமாக ஓடாது. ஆகையினாலே அது வேறு வழி இல்லை. அந்த புலி வந்து விட்டது. வந்த புலியிடமிருந்து இதை காக்க வேண்டும் என்பதற்காக நின்றால் 2ஐயும் கொன்றுவிடும் புலி. ஆகையினாலே புலியானது தாவுகிற பொழுது மான் கன்றை விட்டு விட்டு ஓடிவிடும். இந்த இன்னும் சொல்ல போனால், மான் அந்த பாய்ந்து வருகிற புலி தன்னை நோக்கி வருகிற பொழுது கன்றை காட்டிவிடும். கன்றை காட்டுகிற பொழுது ஒரு பெரிய உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஓடிடும். இது இயல்பு கானகத்திலே என்று சொல்லுகிறார்கள். இது அப்படி இந்த பெருமானை கேட்கிறார். பெருமானே, மான் கானகத்திலே அப்படி செய்யும், கன்றை பாய்ந்து வருகிற புலியிடம் காட்டிவிட்டு அது போய்விடும். அதுபோல இந்த மாயை என்று சொல்லக்கூடிய பெரும் புலியிடம் என்னை மாட்டி விட்டுட்டு நீ போயிட்டியப்பா, இது நியாயமா என்று கேட்கிறார். இப்போ மாயை என்பது இந்த மான் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை என்பதில் தான் நமக்கு ஆன்ம தத்துவங்கள் 24 குணத்தத்துவத்திலிருந்து வருகிறது. பிரகிருதி மாயை மான் என்று சொல்லப்படும். மோகினி அசுத்த மாயை, விந்து சுத்த மாயை அல்லது குடிலை சுத்த மாயை. நமக்கு 3 விதமான மாயைகள் இருக்கின்றன. சைவ சித்தாந்தத்தில் நாம் அடிக்கடி பார்த்துருக்கிறோம். அதில் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை கலையில் இருந்து தோன்றும். அந்த பிரகிருதி மாயையிலிருந்து தான் நமக்கு இந்த ரகிதமாக கும்பலாக குழுமமாக மொத்த 24 தத்துவங்களும் வருகின்றன. அதில் இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த 3 குணங்களினுடைய சூட்சம நிலை, அவ்வியக்த நிலை, அது அந்த 3 குணமும் அங்கே இருக்கும். சித்தத்தில் தான் அது வியக்தமாக வெளிப்பட்டு நிற்கும். பிறகு சித்தத்தில் இருந்து
அகங்காரம், புத்தி, மனம் என்றெல்லாம் இப்படி தத்துவங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். பூதங்கள் தோன்றும், தன்மாத்திரைகள் தோன்றும், பூதங்கள் தோன்றும். இப்படி இந்த உயிரை இந்த பெரும் மாயையாக இருக்கக்கூடிய இந்த மான் எப்படி புலியிடம் சிக்கி இருக்கிறதோ அதுபோல இந்த மாயையிடம் நாம் சிக்கி இருக்கிறோம். இந்த மாயை என்று சொல்லுவதனுடைய மொத்த வடிவமே மனம்ங்கிறதுல சொல்லிடலாம். மாயைக்கு என்னென்னவோலாம் நம்ம சொல்லுகிறோம். மாயை என்பது சுத்த மாயை, காலநிலை, கலைவித்தை, அராகம், அதை விட்டுருங்க. இந்த ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இவைதான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுவதற்கு, நாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் தொடர்பு கொள்வதற்கு உரியதாக இருக்குது இந்த தூல உடம்பு. இந்த தூல உடம்பு என்பது இதற்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய நாளும் இது மொத்தமாக நமக்கு வந்தது இந்த பிரகிருதி மாயை மானிலிருந்து தான். எனவே இதைத்தான் இந்த மானாக இருக்கக்கூடிய, இந்த மான்கன்றாக இருக்கக்கூடிய இந்த உயிரானது அது இந்த மாயை என்கிற புலியிடம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மான் கன்றை காட்டிவிட்டு போனதற்கு மான் அது அந்த இடத்துல மான் என்று சொல்லுகிற பொழுது, கன்று மான் என்று சொல்லுகிற பொழுது பிரகிருதி மாயையும், மான் என்று சொல்லுகிற பொழுது எம்மான் பெம்மான் என்று அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபெருமான் அப்படி காட்டியிருக்கிறான். ஆனால் நீ அப்படி காட்டுகிறவனா? அந்த மான் தான் தப்பித்துக் கொள்வதற்காக கன்றை காட்டியது போல அப்படி இருந்தாலும் உண்மை அதுவல்ல. நான் மாயையிடம் சிக்கி இருக்கிற பொழுது அப்படித்தான் அங்கலாய்த்து கொள்ளுகிறேன். இந்த உலக சூழ்நிலையில் இருக்கிற பொழுது கடவுள் ஏன் தான் இந்த பிறப்பை கொடுத்தாரோ, ஏன் தான் இப்படி சிக்கலில் வச்சாரோ, எப்போ இந்த பிறப்பு முடியுமோ, எப்போ இந்த இல்லையா என்று நமக்கு அந்த எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நாமும் எப்பொழுது இந்த மனதை அடக்கு, நாவை அடக்கு, கண்களை அடக்கு என்றெல்லாம், ஐம்பொறிகளை அடக்கு என்றெல்லாம் நாம் வெகு சுலபமாக சொன்னாலும் கூட அவை புலி போல நம்மை பிடித்து கொண்டு இருக்கிற பொழுது, அந்த புலியினுடைய பிடியிலிருந்து எப்படி கன்றானது மீள முடியாதோ அப்படி நாமும் மீள முடியாமல், உயிரானது மீள முடியாமல் இருக்கிறது. அப்படி ஒரு மாயையின் வசப்பட்டவர்களாக நாம் விளங்குகிறோம். இந்த மாயைக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை என்ன என்று கேட்டால், நிலையில்லாதனவற்றை நிலையென்று காட்டும் தன்மை. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய வல்லமை. மாயையினுடைய பெரிய வல்லமை என்னன்னு கேட்டால், நிலையில்லாதனவற்றை நிலையென்று காட்டும். இப்போ ஒருவன் தான் பொருள் ஈட்டுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்நாளிற்கும் தன்னுடைய தேவைகளுக்கும் மட்டுமே இந்த பொருள் உதவும், தனக்கு பின் இந்த பொருளானது தனக்கு எந்த விதத்திலும் உதவாது என்ற ஒரு உணர்வை அவன் பெறுவதில்லை. எவ்வளவு பெற்றாலும் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுவதற்கு காரணம், தன் வாழ்நாள் நீண்டு நெடிது இருக்கும் என்று கருதுவதுதான் இல்லையா? ஆகையினாலே வள்ளுவரும் சொல்லுகிறார், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு என்று குறிப்பிடுகின்றார். இந்த நிலையாமையை உணராமல் வைக்கிறது இந்த மாயையினுடைய தன்மையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மாயை என்பது நிலையாமல் இருப்பது என்றுதான் அதற்கு பொருள். மாயை என்பதே போவதும் வருவதுமாக இருப்பது என்று பொருளும் சொல்லுவார்கள். ஆகையினாலே இந்த மாயை என்று சொல்லக்கூடிய பாய்ந்து வருகிற புலியினர், பாய்ந்து வருகிற புலி, மான்கன்று எங்கேயும் தப்பிக்க முடியாது. நமக்கு இந்த பாய்ந்து வரும் புலியிலிருந்து நாம் தப்பிக்க முடியாத போல இந்த மாயை என்பது பல்வேறு உறவுகளை தந்திருக்கிறது. இந்த உறவுகள் என்னென்னவோ உறவுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த உறவுகளில் நாம் சிக்கி கொண்டிருப்பது, நாம் அன்பு பிடியில் சிக்கியிருப்பதாக நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு புலியினுடைய பிடியிலே அகப்பட்ட
கன்று போல, மான் கன்று போல நாம் இருக்கிறோம். அதைத்தான் குறிப்பிடுகிறார். அவருடைய துறவு நெஞ்சமானது இதனை குறிப்பிடுகிறது. பல்வேறு பற்றுகள், அந்த பல்வேறு பற்றுகளும் அந்த பற்றுகளை தருவது மாயை என்கிற ஒன்றுதான். என்னென்னவோ பற்று, பொருள் பற்று, நிலம் பற்று, பொன் பற்று, உறவு பற்று இல்லையா? அதை சொல்லுகிறார். அமரும் பதிக்கேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ என்றெல்லாம் அருணகிரிநாதர் கேட்கிறார். இது இந்த பற்றுகள், பல்வேறு விதமான பற்றுகள், இவற்றிற்கு இடையிலே நான் சிக்கி தவிக்கின்றேன். எப்படி என்று கேட்டால், பாய்ந்து வருகிற புலிகிட்ட அந்த கன்று சிக்கியது போல நான் சிக்கி இருக்கிறேன். மான் கன்று சிக்கி இருப்பது போல சிக்கி இருக்கிறேன். சிக்க வைத்தது யார்? நானாக போய் சிக்கினா? இல்லை. எம்மான் பெம்மான் உயர்ந்த தலைவனாக இருக்கிற நீதான் என்னை கொண்டு போய் காட்டின. எடுத்துக்கன்னு சொல்லல, என்னை காட்டின, அது தாவி பற்றி கொண்டது. சரி, உன்னை குறை சொல்ல முடியுமா? நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெருங்கருணை. அது எப்படி நீ வச்சிருந்தாலும் உன்னுடைய கருணையினால தான் அதை செய்திருக்கிறாய். அங்கே மான் தான் தப்பித்துக் கொள்வதற்காக கன்றை காட்டியிருக்கலாம். ஆனால் நீ அப்படி அல்ல. நீ காட்டியது எதற்காக என்று சொன்னால், இவன் மாயையிலே சிக்கி பண்பட வேண்டும், இன்னும் பண்பு பெற வேண்டும் என்கிற அந்த நிலையில் நின் பெரும் கருணையினால் தான் நீ இப்படி வகுத்திருக்கிறாய். எனவே நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெரும் கருணை. எப்படி வகுத்தாலும் சரி. அதனால தான் மணிவாசக பெருமான் எனக்கு இந்த பிறப்பு உண்டுன்னு சொன்னாலும் சரி, பிறப்பு இல்லைன்னு சொன்னாலும் சரி, சுந்தரன் சொல்லுவார், ஒற்றிக்கொள் இல்லையா, விற்றுக்கொள், ஒற்றி அல்லேன், விரும்பி ஆட்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒன்றை அடிமைன்னு வந்துட்டேன், விற்கிறதுனால வித்துரு, ஒத்தி வைக்கிறதுனாலும் ஒத்தி வை, இல்லை உதவாதுன்னு கொஞ்ச நாள் தள்ளி வச்சாலும் தள்ளி வை. ஆனாலும் ஒன்றை விட்டு நான் போகிறதா இல்லை, நீயாத்தான் ஏதாவது பண்ணி ஆகணும் என்று அந்த தன்னுடைய அன்பின் உறுதியை வெளிப்படுத்துகிறார். இதனால் இப்படி இவரும் சொல்லுகிறார், நீ இந்த மாயையில் என்ன சிக்க வச்சேன்னு நல்லா தெரியுது. மாயை பெரும் படைக்கே, மாயை என்று சொல்லக்கூடிய பேர் ஆயுதம், அதுக்கு இலக்காக டார்கெட். இங்கே என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த மாயை தொடுத்த அம்பு பற்று. மாயை என்பது வில்லு, அதுக்கு பற்று என்பது அம்பு, அதுக்கு இலக்கு என்பது உயிர். மாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ, பாயப்புலி முனம்மான் கன்றை காட்டும்படி. இந்த மாயை பெரும்படைக்கே இலக்கா வச்சு நிறுத்திட்டு போயிட்டியோ. அகில மாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ, நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெருங்கருணை. சாமி, எப்படி நீ வச்ச என்ன மாயைக்கு என்ன, எப்படி என்ன இலக்காக நீ வைத்தாலும் காப்பாற்ற போகிறது நீ தானே கடைசியில். ஏன்னா உன்னையே நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் இவனுக்கு பக்குவம் வரல, இன்னும் கொஞ்ச நாள் மாயையில் இருக்கட்டும் இல்லையா, அடுப்பை விட்டு இறக்கிடலாமா அப்படின்னுட்டு அந்த தவளையிலேருந்து கொஞ்சம் எடுத்து அப்படி பார்ப்பாங்க. பார்த்தா என்ன கொஞ்சம் வேகலை, என்ன பண்ணுவாங்க, இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு வச்சுருவாங்க மகளிர் அடுப்பங்கரையில். உலகம் என்னும் அடுப்பில் உடல் என்கிற ஒரு பாத்திரத்தில் உயிரானது வெந்து கொண்டு இருக்கிறது. அதை பக்குவம் பார்த்து இதிலேருந்து இறக்கிறதா வேண்டாமா அப்படின்னு தேவரீர் தீர்மானிக்கின்றீர். வெந்து போகணுங்கிறது யாரும் உன்னுடைய நோக்கம்.
நின் பெரும் கருணை நீ எப்படி வகுத்தாரும் நன்றே. ஆனா உன்னுடைய அடியாருக்கு நீ எப்படி தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. சத்து சித்து ஆனந்த தற்பரமே, தற்பர வஸ்துவே. தற்பரம் என்று சொன்னால் தனக்கு மேல் பரம் இல்லை, தானே பரம். அந்த தானே பரமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே தற்பரமே, தற்பரமாக விளங்கக்கூடிய பெருமானே, தாயொத்து அடியார்க்கு அருள். எனக்குத்தான் இப்படி பண்ணியிருக்கிற, ஆனா அடியாருக்கு நீ எப்படி செய்வ? அடியருக்கு தாய் ஒத்து செய்வாய். அதனால நானும் உன்னுடைய அடியர் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறேன். நீ எனக்கு தாய் ஒத்து செய்கின்றாய். ஏன் என்று சொன்னால், ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அது கேட்பதை தரமாட்டாள். அதற்கு மருந்து தருவாள், அதனை பத்தியத்திலே வைப்பாள், அதனை கடுமையான கட்டுப்பாட்டுகளிலே அதை வைத்திருப்பாள். ஏன்னா தாய் அப்படித்தான் செய்வாள். அது எப்படி வேணா போயிட்டு போகுதுன்னு விட்டுருவாளா தாய்? நோய் நீங்க வேண்டும் என்பதுதான் தாய்க்கு கருத்தாக இருக்குமே தவிர, இந்த குழந்தை தன்னை பாராட்ட வேண்டும் என்று தாய் எதிர்பார்க்க மாட்டாள். தாய்க்கு அப்படித்தானே இருக்கும். குழந்தைகளை போற்றுகிற பொழுது ஒரு குழந்தைக்கு உணவை தந்து விட்டு, ஐயோ பசியா இருக்கும் அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு ஐயோ இது லங்கனம் பரம ஔஷதம், இதுக்கு வயிறு சரியில்லை, பட்டினி போடணும், இது கொடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு அதை கட்டுப்பாடாக வச்சுருப்பா. ரொம்ப பசிக்குதுமா, கஞ்சி தட்டுமா அப்படிமா. அந்த குழந்தை அம்மா பசிக்குதுமா, இருடா கண்ணு, உனக்கு பால் பாயசம் பண்ணியிருக்கேன் தந்துடுறேன் அப்படின்பா. அப்போ ஒருத்தருக்கு பால் பாயசம், ஒருத்தருக்கு இப்படி கொடுக்குறாளேன்னா தாயினுடைய உள்ளம் அது எந்த குழந்தைக்கு எவ்வாறு தான். அப்போ எந்த உயிருக்கு எவ்வாறு மாயையிலே போட்டு அதனை அனுபவப்பட வைக்க வேண்டும் என்று தேவரீர் கருதினீர், ஆனால் இன்னும் என்ன மாயையில் போடும். அதனால தான் காரைக்காலமையார் சொன்னாங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் சொல்கிறாங்களே. மீண்டும் பிறப்புண்டேல் அப்படின்னு சொல்லுவதிலிருந்து பிறப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிறப்பு இல்லையா? யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்தும் இரேன் சொல்றார் இல்லையா? மணிவாசக பெருமானும் சொல்லுகிறார். அப்ப யானேதும் பிறப்பஞ்சேன் அப்படிங்கிறார். எனக்கு பிறப்பை பற்றி பயம் இல்லை, ஏன்னா நான் சிவபெருமானுக்கு அடியார் ஆகிட்டேன். தேவைன்னா பிறப்பை கொடுக்குறாரு. அவருக்கு தெரியாதா இவனுக்கு பிறப்பு தேவை இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அதான் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன். இறப்பை கடப்பதற்கு என்கிட்ட என்ன இருக்கு? இறப்பை கடப்பது ரொம்ப சுலபம். பற்றுகள் இருந்தால் அல்லவா பயப்படுறதுக்கு. இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்தும் இரேன். தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்மானே எம்பிரானே, நான் வேண்டுவது நின் திருவருள் அன்றே என்றே. உன் திருவருளைத்தான் நான் கேட்குறேன். எனக்கு பிறவாமை வேண்டும், அல்லது சொர்க்கம் வேண்டும், அல்லது சிவலோகம் ஒன்றும் கேட்கல. எனக்கு வேணுங்கிறது உன் திருவருள். அதனால தான் சொல்லுகிறார், தாய் ஒத்து அடியார்க்கு அருள். அருள் அப்ப அவன் நோய்க்கு மருந்து தந்தாலும் அருள் தான், அல்லது பக்குவத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய திருவருளை தந்தாலும் அருள் தான். எப்படி செய்தாலும் அவனுடைய அருள் தான். சச்சிதானந்த தற்பரமே பாய் அப்புலி முனம் மான் கன்றை காட்டும்படி. பாய் அப்புலி முனம் மான் கன்றை காட்டும்படி. காட்டிட்டு போயிட்டா போதும், புலி பார்த்துக்கும், அது மாயை பார்த்துக்கும். என்னன்னு அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்கும். அது மாதிரி ஆயிட்டு இருக்க, துவம்சம் ஆயிட்டு இருக்கேங்கிறது. பாய் அப்புலி முனம் மான் கன்றை காட்டும்படி.
இந்த மான் கன்றை காட்டும்படி என்று சொல்லுகிற பொழுது மான்கிறது எம்மான் என்பதனுடைய தலைக்குறை என்று எடுத்துக்கொள்ளட்டும். எம்மான் என் தலைவனே கன்றை காட்டும்படி. அப்ப முன்னாடி சொல்லி எம்மானே பாயப்புலி முனம் கன்றை காட்டும்படி அகிலமாயை பெரும்படைக்கே இலக்கா எனை வைத்தனையோ. கன்றை காட்டும்படி என்று சொன்னால் அந்த மான் சொன்னதுனால அந்த மான் கன்றை எடுத்துக்கலாம். கன்றை காட்டும்படி அகிலமாயை பெரும்படைக்கே இலக்கா எனை வைத்தனையோ. மாயையினுடைய அந்த இலக்கு, மாயை பாய்வதற்கு இலக்கு, புலிக்கு எப்படி இலக்கு கன்றோ அதுபோல மாயைக்கு இலக்காய் என்னை வைத்தனையும். இதிலிருந்து விடுபட முடியலையா? இதிலிருந்து விடுபட்டாத்தானே பெருமானை அடைய முடியும். இதிலிருந்து விடுபட முடியலையே. சரி, விடுபடணும்னு நான் நினைக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா? நான் இதிலிருந்து விடுபடணும், உன்னையே சார வேண்டும் என்று நினைப்பது உனக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் நீ எப்படி வகுத்தாலும் நின் பெருங்கருணை நன்றே. தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. அடியர்க்கு தாய் ஒத்து நீ அருள்வாய், தாய் போலத்தான் நீ உயிர்களுக்கு செய்கின்றாய், சச்சிதானந்த தற்பரமே என்று சொல்லி இந்த முதல் பாடல் விளக்கத்தை நாம் இன்றைய தினம் சிந்தித்தோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பு புதன்கிழமை அன்றைய தினம் 2வது பாடலிலிருந்து தொடர்ந்து சிந்திப்போம். ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் சிந்திக்கலாம் என்பது திட்டம். அடுத்த பாடலையும் நாம் அதுக்கு அடுத்த பாடலையும் சிந்திப்போம். விரிவு அதிகமாக தேவைப்படுகிற பட்சத்தில் ஒரு பாடலை சிந்திக்கலாம். எனவே வருகின்ற புதன்கிழமை மீண்டும் நாம் தாய்மானவ அடிகள் உடைய பாயப்புலியிலே நாம் சந்திப்போம், புலியிடமிருந்து தப்பிப்போம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்தை நான் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தா செலுத்த வேண்டும். அது பிரபலங்களால் போற்றப்படுகின்ற பத்திரிகை. சைவ சித்தாந்தம், நம்முடைய திருமுறைகள், தேவாரம், திருவாச்சகம், திருப்புகழ் இதை பற்றித்தான் வரும். நீங்கள் அவசியமாக இந்த புத்தகத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 250 ரூபா தான் வருஷத்துக்கு. வீடு தேடி வந்துடும். இட்ஸ் நாட் அவைலபிள் ஆன் ஸ்டாண்ட், கடையில் கிடைக்காது. அதனால் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் பதிவு பண்ணி கொடுங்க, நண்பர் உறவினர். இந்த பத்திரிகையெல்லாம் இப்படி வாசகர்கள் அடியார்கள் மூலமாக தான் நிற்கும். இது விளம்பரம்லாம் கிடையாது ஒன்றும். இதுக்கு ஏதாவது கட்டுரைக்கு உங்களால் ஏதாவது உதவ முடியும்னாலும் உதவலாம் என்று சொல்லி அடியன் பேசிய பெரிய புராண யூஎஸ்பி இருக்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடியன் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கம் சார்பாக திருநாவுக்கரசு நாயனார் புராணம் பேசுகிறேன். புதன்கிழமை ஞானத்திரள் சார்பாக நம்முடைய துபாய் ராமநாதன் அவர்களுடைய நல்ல ஆதரவினால் நாம் பாயப்புலி, தாய்மானடிகளுடைய பாயப்புலி சிந்திக்கிறோம். பிறகு வியாழக்கிழமை தோறும் நேராக சென்று கமலவிநாயகர் சத்சங்கத்தில் திருவாசகம் நடத்துகிறேன். அது நேரலையில் வருவதில்லை. வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய அருள் வரலாறு, அது பாம்பன் அடியார்கள் ஏற்பாடு பண்ணது, அதை சிந்திக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுகளெல்லாம் கேட்டு பயன்பெறுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. திருச்சிற்றம்பலம்.